ஊரில் உள்ள காக்கா கூட எனக்கு எதிரியா தெரிஞ்சுது, ஊரில் உள்ள நாய் கூட எனக்கு எதிரியா தெரிஞ்சுது, ஊரில் உள்ள அந்த கோழி குஞ்சுக்கு எதெல்லாம் ஆகாதோ கீழ்பிள்ளைலாம் எனக்கு எதிரியா தெரிஞ்சுது. அப்ப நான் நினைச்சேன், இந்த இயற்கையில அது எனக்கு எதிரி இல்லை, நான் இயற்கைக்கு எதிராக இருக்கேன், அதோட சாப்பாடை நான் வளர்த்துட்டு உட்காந்துருக்கேன், அது மட்டும் எனக்கு அது எதிரியா தெரியுது. கோழி விட்ட பிறகு அது சுதந்திரமே என்கிட்ட வந்துருச்சு. நாயும் அப்படிதான். இங்க ஒரு மீன் கட்டி வச்சிருந்தோம், மீன் கட்டி வச்சிருக்கோம், கீழே ஒரு ஆபீஸர் ஃபயர் ஆயிடுமா, இந்த ஃபயர் ஆயிடுமா, மீன் தொட்டி அது ரேரேட்டர் ஓடிட்டு இருக்குல்ல, அது லோ குவாலிட்டி உள்ளது. அது என்னாச்சு, எலக்ட்ரிக் ஆபீஸர் ஃபயர் ஆயிட்டு, என் ஆபீஸ் இல்லை நம்ம ஆபீஸில் இருந்தது. நான் மே மாதம் போட்டு லீவ் விடுவாங்கல்ல, அப்போ ஒரு மாதம் டூர் எங்கேயாவது போகலாம் எங்களுக்கு. அப்போ இந்த மீன் தொட்டிக்கு என்ன ஆகி போச்சுன்னா, யாருமே ஒரு ஆளை ரெகுலராக வைக்கிற மாதிரி ஆகிட்டு, டே காலையில் வந்து மீனுக்கு 2 ஸ்பூன் ஏறக்கூடாது, பேண்ட் வர வைக்க அதை க்ளீன் பண்ணுறது 700 ரூபா தொட்டி க்ளீன் பண்ணேன். ஜஸ்ட் அதில் இருந்து வருவாங்க, நம்ம தூக்கி க்ளீன் பண்ண இப்போலாம் வலிக்கும், அந்த ஜல்லியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, இது தப்பா இருக்குது, நம்ம சுதந்திரத்தை பறிக்கிறது மீன் தொட்டி. ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தாரு, நண்பர்கிட்ட எடுத்து செல்லுங்க, வேலையேற்ற வேலையா இருக்குது அப்படின்னு. ஆமா, வேலையேற்ற வேலை தான் அது, நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது.